ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று புதுவிதமான வேலை வாய்ப்பு பார்க்க போறேன். என்னன்னு தான் கேட்குறீங்க? மாநகராட்சி அலுவலகத்தில் உங்களுக்கு சூப்பர்வைசர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு சூப்பர்வைசரா வேலை செய்யறதுக்கு மாதம் 33,000 உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பல வருடத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்திருக்கு. இந்த வாய்ப்பை நீங்க பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது எந்த மாவட்டத்துக்கு வந்துக்குது, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், ஏ டு இசட் வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா இந்த வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க வந்திருக்கு பாருங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் தான் வந்திருக்கு. ஒர்க் என்னன்னு பாருங்க. பார்க்ஸ் அண்ட் பிளைஃபீல்டு டிபார்ட்மெண்ட், அங்கதான் உங்களுக்கு ஒர்க்கருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க் ஓவர்சீஸ் ஆஃப் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 20 வேகன்சியுமே சூப்பர்வைசர் வேலை தான். விண்ணப்பத்தாரின் பெயர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேப் லெட்டர்ல பார்த்தீங்கன்னா எழுதிக்கிங்க. நீங்க தமிழ் எழுதினாலும் சரி, இங்கிலீஷ்ல எழுதினாலும் சரி பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்டிக்கங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்ல கணவர் நேமோ எழுதிக்கங்க. அடுத்து பிறந்த தேதி கேட்கறாங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் எழுதிக்கங்க. அதே மாதிரி ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆன வயது அதை போட்டுக்கங்க. அடுத்து கல்வி தகுதி, இந்த கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன்ல என்ன கேட்டிருக்காங்களா அது எலிஜிபிலிட்டா இருந்தீங்களா நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து தற்போதைய முகவரி, நிரந்தர முகவரி ரெண்டும் கேட்கறாங்க. சேம் தான் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க ரெண்டுமே. அடுத்து தொலைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதிக்க. உங்களுடைய மெயில் ஐடி கேட்குறாங்க, அதை எழுதிக்கங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை எழுதிங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவலும் உண்மையான சான்று அளிக்கிறேன் அப்படின்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் போட்டுருங்க. போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இடம் அதே மாதிரி தேதி போட்டுக்குங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மே இவ்வளோ தாங்க. இவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது கான்ட்ராக்ட் பேசிஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமா அப்படி இல்லைன்னா டிகிரி பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லெஸ் than 5 இயர்ஸ் இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் உங்களுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி, சம்பளமா 33,000 சம்பளம் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளேஸ் ஆஃப் வில் பி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட்ல தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள தான் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் பீரியட் 12 மாசம் தான் சொல்லி கொடுத்துட்டாங்க. டெம்பரரி பேசிஸ். அதே மாதிரி வேற ஜாப்ல பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் சொல்ல மாட்டாங்க, ஆனா இது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அடுத்து நீங்க பர்மனெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிளைம் பண்ண முடியாது, கான்ட்ராக்ட் ஜாப்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் சென்னை கார்பரேஷன் அலுவலகத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நோட்டிபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கன்சென்ட் லெட்டர் ஒர்க் அண்டர் எபோவ் மென்ஷன் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அது அவங்க சொல்லக்கூடிய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீ பார்த்தீங்கன்னா லெட்டரை சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டி அதில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுன்னு சொல்லி கொடுத்துறேன். எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் செஞ்சு 25/3/2026 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே அனுப்புனா சூப்பரண்டன்ட் இன்ஜினியர், பார்க் அண்ட் பிளைஃபீல்டு டிபார்ட்மெண்ட், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ரிப்பான் பில்டிங், சென்னை 6,03,000. இந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணி உங்களுக்கான இன்டர்வியூ 22/4/2026 நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பார்த்து அவங்க பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. கால் லெட்டர் உங்களுக்கு வரும், அப்போ நீங்க அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு டிஏ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிதியுமே பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிபிகேஷன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு ஈஸியா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா நாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் போது அப்ளை பண்ண மாட்டோம், கிடைக்காதப்ப எப்படா வரும் நம்ம பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க. 20 வேகன்சிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பயனுள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரே லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.